சிறகடிக்க ஆசை சீரியல் இன்னைக்கான எபிசோடில் மனோஜ் வந்து பாட்டு படிச்சுட்டு இருக்காரு. அப்போ ஸ்ருதி வந்து கதவை தட்டி தயவுசெய்து நீங்கள் பாட்டு மட்டும் படிக்கிறாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ரோஹிணியை வந்து ஹக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கரெக்டாக ஃபோன் வருது. யாருன்னு சொல்லி கேட்டால் இல்லை, அந்த 275 வீடு ஆர்டர் கொடுத்தாங்களா அவங்க தான் அப்படின்னு சொல்லி, சரி நீ பேசு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கிறிஷ் தான் கால் பண்ணியிருப்பாங்க. அம்மா இப்போ நீங்கள் வரணும் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அதெல்லாம் முடியாதுடா, நான் காலையில் வரேனே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னாச்சு, என்ன பேசுனாங்க அப்படின்னு சொல்லும்போது, இல்லை நாளை காலையில் வந்து ஆர்டரை பற்றி பேசிக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் கிட்ட வந்து சமாளிச்சிருவாங்க. அடுத்த சீனில் முத்து வந்து நம்ம வித்யாவுக்கும் அவங்க ஹஸ்பண்டுக்கு வந்து விருந்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருப்பாரு. விஜயா இதை கேட்டுட்டு என் வீட்டில் யாருக்கும் வைக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. மனோஜும் அப்படி தான் சொல்லுவாங்க. நீங்கள் அவங்க இங்கே வந்தாலும் நீங்கள் பிரச்சனை தான் பண்ணுவீங்க, எனக்கு எங்கே வைக்கணும்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹோட்டலில் அரேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்வார். மனோஜ் நானும் அதான்ட்ட சொன்னேன் அப்படின்னு சொல்லும்போது, அந்த முடிவுலாம் நான் தாண்ட பண்ணணும், உனக்கு என்ன தெரியும் அப்படிங்கிற மாதிரி திட்டி விட்டுறாங்க முத்து. ரோஹிணி வந்து வித்யாவுக்கு கால் பண்ணி, உனக்கு வந்து முத்து மீனா 2 பேருமே விருந்து வைக்கணும்னு சொல்லி பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, என்னை பற்றி எதையுமே சொல்லிடாது அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு என்ன அதே அடி வேலை அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. கிறிஷை பார்க்க அவங்க வீட்டுக்கு வந்து நம்ம ரோஹிணி போயிருக்காங்க. அப்போ அவங்க வந்து மார்க் எல்லாமே நல்ல மாதிரி எடுத்திருக்காங்க கிறிஷ். அப்போ கிறிஷ் வந்து நீ ரொம்ப நல்லா படிச்சிருக்கடா அப்படின்னு சொல்லி வாழ்த்துக்கள் கூறிக்கிட்டு இருக்கும்போது, அப்பாவை பற்றி எஸ்ஐ வந்து படிக்க சொன்னாங்க. எனக்கு என்னம்மா எழுத, எனக்கு ஒன்றுமே தெரியல, நான் மனோஜன் போட்டு எழுதவா அப்படின்னு சொன்ன உடனே ரோஹிணிக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிடுது. ரோஹிணி வந்து ஹக் பண்ணிவிட்டு அழுதுட்டு இருக்காங்க. அப்போ அவங்க அம்மா பார்த்து என்னாச்சுன்னு சொல்லி கேட்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அப்பாவுக்கு வந்து தவசம் வருதுடி, நீ வரணும், நம்ம சொந்த ஊரில் தான் போய் பண்ணணும் அப்படின்னு சொல்லி, நாங்கள் வந்து தீபாவளிக்கு பாட்டி ஊருக்கு போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே, அதுக்கு பக்கத்தில் தான் நம்ம ஊர், நீ கண்டிப்பாக வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி கிறிஷும் அடம் பிடிக்கிறாங்க. ரோஹிணியும் சரி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது.